வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாது. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்றார்கள் நம் முன்னோர்கள். ஆண்டவனின் அவதாரங்களே ஆண்டவனின் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது இதிகாசங்கள் கூறுகின்றன. தெய்வ புருஷன் ஸ்ரீராமருக்கே பொய்மான் எது உண்மைமான் எது என்று தெரியவில்லையே. அதனால் வந்த வினைதானே சீதை சிறையெடுக்கப்பட்டதும் ஸ்ரீராமருக்கு தொடர்ச்சியாக வந்த துன்பங்களும். சத்திய தெய்வம் தர்மனுக்கே சூதாட கூடாது என்ற புத்தி உதயமாகவில்லையே. அதன் விளைவுதானே பாண்டவர்கள் வனவாசமும் பாரத யுத்தமும். முக்காலமும் உணர்ந்த கௌதமருக்கே பொய்க்கோழி எது உண்மை கோழி எது என்று தெரியவில்லையே. அதனால் தானே அகலிகை கெடுக்கப்பட்டதும் சாபம் பெற்றதும். ஆம், இறைவனின் சோதனை எவனையும் விடாது என்பதற்கு இந்த கதைகளை நமக்கு எழுதி வைத்தார்கள். துன்பங்கள் வந்தே தீரும் என்றும் அவை இறைவனின் சோதனைகள் என்றும் அவற்றுக்காக கலங்குவதும் கண்ணீர் சிந்துவதும் முட்டாள்தனம் என்றும் உன்னை உணர வைத்து துன்பத்திலும் ஒரு நிம்மதியை கொடுக்கவே அவர்கள் இதை எழுதி வைத்தார்கள். ஆனால் உண்மையில் அவை நம்மை வலிமை படைக்கவே எழுதப்பட்டது. துன்பம் வந்தால் கலங்காதே, அது ஆண்டவனின் சோதனை. அந்த சோதனையை வென்றவனே உண்மையான வெற்றியாளன்.